எந்த சேனல்ண்ணா? அந்த சேனல் தெரிஞ்சா நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. யாரோட நடிப்பு? எனக்கு சூரியோட நடிப்பு, சசிகுமார் நடிப்பு நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனைங்கிற மாதிரியே இந்த மாதிரி கதையை எடுக்கிறாங்க சசிகுமார். இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது, இதில் என்னென்னா இருக்குது, அதெல்லாம் என்ன விசுவாசம் தானே மெயினாக. ஆமாம், சூரி மாதிரி விசுவாசமாக இருக்கிறீங்களா மெயின்ங்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அவரோட ஆக்டிங் காமெடியாக பிடிச்சிருக்கா, ஹீரோவாக பிடிச்சிருக்கா? நான் அதில் எதுவும் தெரியாது. ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்டு ரெண்டு சைடுமே ஒரு இதில் பெட்டராக இருக்குண்ணா. இப்போ ஹீரோவும் அவருக்கு அவரோட கேரக்டருக்கு நல்லாயிருக்கு. அவரோட மதுரை ஸ்லாங் அந்த இதுக்கு ஒத்து போகுது. இந்த மாதிரி கதை இருந்தால் நல்லாயிருக்கும். மிச்சப்படி சிட்டி டைம் அந்த மாதிரி எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்குது ப்ரோ. சூரிய எப்படி காமெடியாக பார்த்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாள் தாண்டி நல்லா போகுதுன்னா அவரோட நடிப்பு ஒரு மெயின் ரீசன். அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அவர் காமெடியாகவே பார்க்க திடீர்னு ஒரு அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், நல்லா இருக்கு பார்க்க. ஆமாம், கையை வெட்டுற சீன் சூப்பர். படம் சூப்பராக இருந்துச்சு. கருடன் படம் தானே படத்துலைங்களா? வழக்கமாக காமெடி ஆக்டராக சூரிய பார்த்தது இல்லாமல் இப்போ ஒரு ஆக்ஷன் கேரக்டராக பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஒவ்வொரு சீனுமே மிரட்டி விட்டாங்க. உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிருக்கு? ஒவ்வொரு இதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த சசிகுமார் படம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனைங்கிற மாதிரி இந்த மாதிரி எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஓகேவா? சமுதாயத்துக்கு ஓகேவா? சமுதாயத்து ஓகேன்னா கரெக்டு தான். ஏன்னா இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டு தான், உண்மையை தான் எடுக்கிறாங்க. உண்மை சம்பவத்தை இப்போ நிறைய பேருக்கு பிடிக்கவும் செய்யுது. எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி இல்லை, ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் அப்படி இருக்காங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கு. ஓகே, இப்போ ஹீரோ காமெடி ரெண்டு இதில் எது நல்லா பண்ணுறாரு சூரி? சூரி ஹீரோயிசம் சூப்பராக இருக்குது, அவருக்கு நல்லா செட் ஆகுது காமெடி விட. இதில் இருந்தது ஹீரோயிஸுமே பாருங்கள், சும்மா படப்படப்படன்னு பேசுவார், கரெக்டாக பேசுவார், எந்த இடத்துலையும் பிழையே இருக்காது. அப்படியே பிழையே இல்லாமல் படப்படன்னு சொல்ல பேசி டக்குன்னு புரிய வச்சுரு ஒரு விஷயத்து. அது சூப்பர். சூப்பராக இருக்குது, பார்க்கலாங்க. சூரி தான் சூப்பர். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள பிரச்சனைங்கிற மாதிரியே படம்லாம் எடுக்கிறாங்க. ஆமாங்க சார். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சசிகுமார் படம்னாவே அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் சூரிக்கு ஓகே, சூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. சூரியோட நடிப்பு பார்க்கலாம். தேங்க்ஸ். படம் எப்படி இருக்கு? சொல்லுங்க, படம் எப்படி? படம் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? திகில் சீன் பிடிச்சிருக்குங்க சார். திகில் சீன் பிடிச்சிருக்குது. அரண்மனை படம் எப்படி? படம் சூப்பராக இருக்குங்க. சூரி நல்லா நடிச்சிருக்காரு, அந்த கர்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. சசிகுமார் கொஞ்சம் பரவாயில்ல தாங்க, மற்றபடி கர்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. சசிகுமார் படங்கள்லாம் இந்த மாதிரி வன்முறையாகவே இருக்குது, அதெல்லாம் எப்படி? இல்லை, வன்முறை இல்லை, வன்முறைக்கு இது நல்லாவே இருக்குது. குடும்ப ஃபேமிலியோட இது தானே, வன்முறைன்றதுலாம் அவ்வளோ பெருசாக இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? சூப்பராக இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? சூரிய எல்லாருமே ஆக்சுவலாக நல்லா நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கும்? நல்லா இருந்துச்சான்னு சொல்லு. மூவி எப்படி இருந்ததுன்னு? மூவி நல்லா இருந்துச்சு. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து சூரி தான் பிடிச்சிருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்தது, மூவி நல்லா இருந்தது. சூரியனுடைய நடிப்பு நல்லா இருக்கு. காமெடி சூரி நல்லா இருக்காங்க, ஹீரோ இல்லை, ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் இது புதுசாக பார்க்கும்போது அவருக்கு நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆமாம், நல்லா இருந்தது. இன்னமும் கடன் படம் மாதிரி தானே படம் இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. சூரியோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்ண்ணா. சசிகுமார் வேற லெவல் நடிச்சுக்காருண்ணா. வர படங்கள் எல்லாமே இந்த மாதிரி நண்பர்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனையாவே காமிக்கிறாங்களா? எப்படி ஓகேவா? அது வந்து ஓகேண்ணா. சசிகுமாருக்கு தகுந்த மாதிரி அந்த படம் இருக்குதுண்ணா. அது வந்து நண்பன் அவர் வந்து கரெக்டாக கதை எடுக்கிறாருண்ணா, ஆப்டாக எடுக்கிறாரு. அவர் இந்த மாதிரி கதை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குதுன்னு அவரே யோசிக்கிறாரு, கரெக்டாக இருக்குது படம். சசிகுமாருக்கு இந்த மாதிரி படம் எடுத்தாருன்னா சூப்பராக ஹிட் ஆகும். இந்த படத்தில் எந்த சீன் பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லா சீனுமே பிடிச்சிக்குதுண்ணா, எந்த சீனுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை இந்த படத்தில். நல்லா இருக்குங்க, பிடிச்சிருக்கு. எல்லாரும் நடிப்புமே நல்லா இருக்குங்க. சூரியலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? சூரியோட ஆக்டிங். சூரியோட ஆக்டிங். அவர் சூரிய காமெடி சூரியா பிடிச்சிருக்கா, ஹீரோ சூரிய பிடிச்சிருக்கா? ஹீரோ சூரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஹீரோ சூரியா. படம் ஃபுல்லாக கத்தி குத்துன்னு இருக்குது, பிடிக்குதா உனக்கு? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு படம். ரொம்ப பிடிச்சிருக்கா? எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன் இதில்? சூரி சாமி வந்து கையை வெட்டுறது, அந்த சீன் தான் எனக்கு பிடிச்ச சீன். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, வேறு லெவல் படம். இன்டர்வல் சீன் வரைக்கும் சூப்பராக போச்சு படம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அது மாதிரி துரோகம் பண்ணுறது அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க. கடைசியாக கிளைமேக்ஸ் வேறு மாதிரி கொண்டு போயிட்டேன். படம் சூப்பர், வேறு லெவல். இன்டர்வல் சீன் தானா? இன்டர்வல் சீனில் கையை வெட்டி மாசா வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா சீன். ஆனால் ஹீரோ சூரி தான். இத்தனை நாளாக காமெடியாக இருந்தால் போல, இனிமேல் ஹீரோ தான் அவர். இனிமேல் இதுக்கப்புறம் வர படம்லாம் ஹீரோவாக தான் பண்ணுவார்.
சரி, இப்போ சசிகுமார் படம்னாவே இந்த மாதிரி நண்பர்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி பிரச்சனையாவே காமிக்கிறாங்க. ஆமாம், இந்த படத்தில் ஆனால் இது வரைக்கும் நண்பர்னா சேர்ந்து தான் இருக்கணும்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நண்பரையே போட்டு தள்ளுற மாதிரி துரோகம் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது படத்தில். மற்றபடி படம் வேறு லெவல்னா அல்டிமேட்டாக கண்டிப்பாக படம் 100 days ஓகே. படம் சூப்பராக இருந்தது, எனக்கு நல்லா பிடிச்சது. ஃபஸ்ட்டு வந்து அதில் தமாஷையும் கொஞ்சம் நல்லா போனேன். பாதி வரைக்கும் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக போனேன். ஓகே, நீங்கள் என்ன கேரளாவா? ஆமாம், கேரளாவிலேருந்து வந்திருக்கீங்க படம்? கேரளான்னு இல்லை, ഞാൻ ചെന്നൈയിൽ നിന്ന് വന്നിருக்கு. ഞങ്ങൾ കേരളയിൽ നിന്ന് ചെന്നൈയിൽ தான் செட்டில்டு. ஓகே, இப்போ நீங்கள் யாரோட நடிப்பு இதில் நல்லா இருக்கு? இதில் வந்து உன்னி முகுந்தன், அப்புறம் அந்த அவங்க பேர் இல்லையா, அந்த அடிக்கல நிறைய பேர். சூரி, அவர் எனக்கு அவ்வளோ கேரக்டர் தெரியாது. மலையாள நடனில் இருக்குல்ல, அவர் எனக்கு ரொம்ப தெரியும். காமெடினா இருந்தார், இப்போ ஹீரோவா பண்ணியிருக்காரு. எப்படி இருக்காரு? ஆமாம், நல்லா இருக்கு, அவங்க செமையாக பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ வந்து இது வந்து சமுதாயத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனைங்கிற மாதிரியே கதை எடுக்கிறாங்க. சசிகுமார் படம்னாவே அப்படி தான் வருது. ஓகேவா, உங்களுக்கு கதை ஒட்டுதுங்களா? ஓகேவா? ஃபுல்லாக ஓகேன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் பரவாயில்ல. என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? என்ஜாய் பண்ணியிருக்கேன்.